சூரிய புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க ராசியில எப்படி இன்னைக்கு குரு வந்தாரோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்க லைஃப் அப்படியே மாத்த பாருங்க. கொஞ்சம் நிறைய விஷயத்த மாத்திக்க பாருங்க. நிறைய நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்ம குருவானது கண்டிப்பா கொடுக்க பார்க்கும். இதுல பாருங்க, சூரியபகவான் உங்க ராசி எப்போ வர்றாருன்னா கரெக்டா ஜூலை மாசம் 16 சூரிய உங்க ராசிக்கு வர்றதுல இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல நிக்கிறார், நேர சனி பகவான் அவர் பாக்குறாரு. அதான் தலைமை ஒரு போக போறீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. ஜாதகத்துல குரு சனி எத்தனை பேருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாமே வேலை உத்தியோக தலைமை ஒரு போகணுங்க. இல்ல அரசாங்க வேலை நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் இப்ப வரும் பாருங்க, எப்ப தெரியுமா வரும்? கரெக்டா உங்களுக்கு ஜூலை மாசம் 16 அப்புறம் வீடு தேடி அரசாங்க வேலை வரும். இல்ல அரசாங்கம் மூலம் ஒரு நல்ல செய்தி வரும். இது எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது எப்ப? ஜூலை 16 அரசாங்கம் மூலம் ஒரு நல்ல செய்தி வரணும், இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், இல்ல அரசாங்க அதிகாரி மூலம் நல்ல விஷயம் நடக்கணும். இது கடகராசிக்கு 100% வேலை செஞ்சே தீரும். நீங்க கேளு, கடகராசியை பொறுத்தவரை கடன் இருக்கா, பகை இருக்கா, எதிரி இருக்கா, வம்பு இருக்கா, வழக்கு இருக்கா, இட பிரச்சனை, பூமி சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு என் மேல ஒரு தடங்கள் இருக்கான்னு கேட்டு மட்டும் நீங்க பாருங்க. கடகராசி இதுல இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா இருந்துச்சு, எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு போட்டி தடங்கள் நிறைய தாமதம் பார்த்தேன், என் லைஃப் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை நான் போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அங்க வரணுங்க. இதாங்க கடகம். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னும் அவர் சுயசாரம், அந்த சுக்கிரபகவான் இன்னும் சுயசாரம் வாங்கினா செம்மையா இருக்கும். எப்ப தெரியுமா வாங்குறாரு? 16 ஜூலை மாசம் 16 அது சம்பந்தமா ஒரு செய்தி, நல்ல செய்தி வரணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல காசு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. 100% லாட்டரி யோகம் இந்த ஜூலை மாசத்துல கடகராசிக்கு விழுந்தே தீரும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்படுற அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்திலையும் இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 4வது ராசி. பயங்கரமாக ஒரு லட்சியத்தை நோக்கி கடகராசியை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசியை பொறுத்தவரை. திறமையான குணம் இருக்கும், பயங்கரமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் இருக்கும், எல்லாருமே இறக்க குணம் இருக்கும், எல்லா விஷயத்தையும் ஏமாந்துருவாங்க. ஏமாற்றப்படக்கூடிய ஒரே ராசி கடகராசி சொல்லுவோம். அன்புல சொல்றேன். எப்படி? அன்புல இவங்களை அழகா நீங்க பேசுங்க, அழகா அன்பால ஒரு கவர் பண்ணலாம். அந்த கடகத்தோடைய தன்மை எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். தன்னுடைய மனைவி, குழந்தைகள், மக்கள் மேல ரொம்ப ஆசை நிறைய இருக்கும். தன் வாழ்க்கை வாழ்றதே குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரே ராசி கடகராசி மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பது வரக்கூடிய ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்க போற? நீங்க ஜூலை மாசத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, எது பண்ணா நல்லா இருக்கும், அதுக்கான பதிவு தான் இந்த ஜூலை மாத பலன். மாத பலன் பாக்குறீங்கன்னா எல்லாருமே சரி. எப்படி? எல்லாருமே உங்களுடைய கர்மாவா கண்டுபிடிங்க. எப்படி கர்மான என்ன? உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, தசாபுத்தியை பாருங்க. இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறுதா, இது நல்ல கிரகத்துடைய தசாபுத்தி வருதா, இதை மட்டும் பாருங்க, வேற எதுவும் பார்க்க வேணாம். எத்தனை பேர் பிறந்திருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கான சொல்றேன். உங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தீரணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தியை பார்த்து என்ன கர்மான்னு கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரத்தை பண்ணி பாருங்க. இப்ப சூப்பரா இருக்கும். எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, கடகத்துக்கு இப்ப அந்த பரிகாரம் சித்தியாகும். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க கடகராசி என்பர்களே. இப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு
இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டியா இருக்கட்டும், எந்த ஒரு தான தர்மம் பண்ணாலும் சரி, இப்ப எந்த நம்முடைய கர்மாவை கழிக்கக்கூடிய காலமாக இந்த குரு உச்சத்துல இருக்க உங்க ராசில இருக்க நல்ல ஒரு பலமா இருக்கு. இதை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியை பாருங்க, குருவாக உச்சமா இருக்காரு. இப்படி குரு உச்சம் பயங்கரமான ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும். அடுத்த 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேந்திர யோகத்துல சுக்கிர பகவான் கேது பகவான் சேர்ந்திருக்காரு. அடுத்து 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. இதுல கும்பத்துல. அடுத்த சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி 9ஆம் இடத்துல மீனராசி இடத்துல 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அது ரிஷப ராசி. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. சரி, 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கு. சூரிய புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்க ராசியில எப்படி இன்னைக்கு குரு வந்தாரோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்க லைஃப் அப்படியே மாத்த பாருங்க. கொஞ்சம் நிறைய விஷயத்த மாத்திக்க பாருங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜென்ம குருவானது கண்டிப்பா கொடுக்க பார்க்கும். இதுல பாருங்க, சூரியபகவான் உங்க ராசி எப்போ வர்றாருன்னா கரெக்டா ஜூலை மாசம் 14 சூரியன் உங்க ராசிக்கு வர்றதுனால இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நீங்க புத ஆதித்ய யோகத்துல இருக்கீங்க. அடுத்த சூரியன் குரு சேர்ந்தாவே சிவராஜ யோகம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சரி, குருவும் சூரியன் சேர்ந்தா சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகமும் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. எப்ப நான் சொல்றது ஜூலை மாசம், இப்படி ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா நல்ல வேலை இல்லை. நிறைய கடகராசியை பொறுத்தவரை வேலை பார்க்குற இடத்துல எனக்கு பிரச்சனை ஆள் இல்லாத ஆளே இல்லைங்க. எனக்கு எப்படிப்பட்ட நண்பனா இருக்கட்டும், கூட்டாளியா இருக்கட்டும், பழக்க வாக்கணும், பிரச்சனை எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு போயிடலாம். நல்ல வேலை பார்க்க முடியல, வேலை உத்தியோகம் சரியா அமையல, தொழில் சரியா அமையல, உத்தியோகம் சரியா அமையல, நல்ல படிப்புகள் நல்லா சிந்தனை சாத்த முடியல, எல்லாமே ஒரு தடங்களா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் லைஃப் இப்படிதான் இருக்குமாங்கிறது யாரையும் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என் கேளு, கடகராசியை பொறுத்தவரை கடன் இருக்கா, பகை இருக்கா, எதிரி இருக்கா, வம்பு இருக்கா, வழக்கு இருக்கா, இட பிரச்சனை, பூமி சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு என் மேல ஒரு தடங்கள் இருக்கான்னு கேட்டு மட்டும் நீங்க பாருங்க. கடகராசி இதுல இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆமா இருந்துச்சு, எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு போட்டி தடங்கள் நிறைய தாமதம் பார்த்தேன். என் லைஃப் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை நான் போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை இங்க வரணுங்க. இதாங்க கடகம். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே நிறைய ஒரு தடங்களை பார்த்துட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் அம்மன் டிவியில் அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குருவருளையே திருவருளையே கிடையாது. இப்ப எந்த விஷயம் நீங்க போனாலும் எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. தயவு செய்து எந்த ஒரு கெட்டது வந்தாலும் நீங்க தைரியம் மூவ் பண்ணுங்க. எல்லாமே நிறைய நல்ல விஷயம் உங்க ராசிக்கு நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு காலம் உங்களை தேடி வருது. இந்த ஜூலை மாசத்துல வருமானம் பாருங்க. ரொம்ப செலவு இருந்துச்சா? எப்படி ரொம்ப செலவு வந்துச்சா? காசு பணம் நிக்கலையா? எப்படி காசு பணம் நிக்கலையா? இல்ல உங்களுக்கு கால்வலி பல்வலி, எப்படி கால்வலி பல்வலி, இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் உடல் உபாதை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நீங்க இருக்காது. எப்படி நல்ல உடம்பு ஆரோக்கியத்தை நான் சொன்ன டேட்டுக்கு பாருங்க, ஜூலை மாசம் 14 நல்ல ஒரு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். பார்த்து நிறைய பேர் வேலை கிடைக்காத அனைவருக்குமே ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்கன்னு நீ எழுதியே கொடுத்துறோம். நம்ம தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய ராசி கடக ராசி. வேலை உத்தியோகத்துல ஏன் வேலை உத்தியோகத்துல தலைமை பொறுப்பு போவீங்க? எதனால போவீங்க? என்ன காரணம்? நல்லா பாருங்க. தலைமை பொறுப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கிறது 9ஆம் இடம் தான். அவர் யார்? குரு தானே. உங்க ராசியில இருந்தா போவீங்களா போக மாட்டீங்களா? ஜாதக தசாபதி இருந்தா நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்களா போக மாட்டீங்களா? போய் தானே ஆகணும். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாருங்க. அப்படியா கரெக்டா எடுங்க. பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல நிக்கிறார். நேர சனி பகவான் அவர் பாக்குறாரு. அதான் தலைமை பொறுப்பு போறீங்க, இல்லைன்னா போக மாட்டீங்க. ஜாதகத்துல குரு சனி எத்தனை பேருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாமே வேலை உத்தியோக தலைமை போகணுங்க. இல்ல அரசாங்க வேலை நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் இப்ப வரும் பாருங்க. எப்ப தெரியுமா வரும்? கரெக்டா உங்களுக்கு ஜூலை மாசம் 14 அப்புறம் வீடு தேடி அரசாங்க வேலை வரும். இல்ல அரசாங்கம் மூலம் ஒரு நல்ல செய்தி வரும். இது எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது எப்ப? ஜூலை 16 அரசாங்கம் மூலம் ஒரு நல்ல செய்தி வரணும். இல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். இல்ல அரசாங்க அதிகாரி மூலம் நல்ல விஷயம் நடக்கணும். இது கடகராசிக்கு 100% வேலை செஞ்சே தீரும். இடம் வாங்குவீங்க. எப்படி? இடத்துல உள்ள வில்லங்க சரியாகும். எப்படி? இட பூமியில உள்ள கோர்ட்டு கேசு பிரச்சனை சரியாகும். ஏன்? புதன் பகவான் பாருங்க. புதன் தான் வழக்கு எழுத்து டாக்குமெண்ட் எல்லாமே புதன் தான். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல புனர்பூச நட்சத்திரத்தை முழுக்க புத ஆதித்ய யோகத்துல எப்ப? ஜூலை மாசம் 16 உட்காந்துருக்காரு. இட பூமி சம்பந்தம் எந்த ஒரு கேஸை நீங்க மூவ் பண்ணாலும் அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா அவர் நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறாரு. வழக்கு ஸ்தானத்தை பாக்குறாரு. எதிரி பகை பிரச்சனை வழக்கு ஸ்தானத்தை பார்த்தா இங்க வழக்கு சரியாகுமா சரியாகலாம்? 100% சரியாகுங்கிற வார்த்தையை நம்ம எழுதி கொடுத்துடலாம். அடுத்த பாயிண்ட், வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா?
வாங்கிட்டீங்கன்னா இல்ல வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்ட போறேன், இடம் வாங்கி ஆல்ரெடி போட்டிருக்கணும், இல்ல நீங்க போட போறீங்க. இப்ப வீடு இடத்தை அப்படியே கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது சுக்கிரபகவான் வர்றாரு. எங்க சுக்கிரன் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நேரா பாருங்க 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. எல்லாம் பாருங்க, வீடு இடம் பூமி சொத்து கிரகம் 2ஆம் இடத்துல வருமான சாதனை இருந்தா அது மூலமா காசு வரும். எப்படி விற்க முடியாத வீடு மூலமா உங்களுக்கு காசு வந்து சேரும், இல்ல வீடு கட்ட முடியாது, அதுக்கான பிளான உடந்துருவீங்க. இன்னும் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். எப்படி இன்னும் அவர் சுயசாரம், அந்த சுக்கிரபகவான் இன்னும் சுயசாரம் வாங்கினா செம்மையா இருக்கும். எப்ப தெரியுமா வாங்குறாரு? 16 ஜூலை மாசம் 16 அது சம்பந்தமா ஒரு செய்தி, நல்ல செய்தி வரணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல காசு பணம் வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. 100% லாட்டரி யோகம் இந்த ஜூலை மாசத்துல கடகராசிக்கு விழுந்தே தீரும். இதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் இடத்துல சுக்கிரன் எப்படி லாபஸ்தான் அதிபதி, எப்படி பெருங்கொண்ட பணம் இன்கம் மாச தூண்டக்கூடிய 2ஆம் இடத்துல வருமானத்தை இருக்கா, இங்க பெருங்கொண்ட பணம் வரப்போகுது தான் கடகத்துக்கு எழுதி கொடுத்துடணும். லாட்டரி சீட்டு அடிக்க போது லாட்டரி யோகம் 100% சூப்பரா பக்கவா பரிபூர்ணமா உட்காந்துருக்கு. வேலை செய்யும் கண்டிப்பா. அதே மாதிரி பாருங்க, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே இயங்க போகுது. தங்கம் பொன் பொருள் நகை சேமிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். எப்படி கவலைப்படாம போங்க, எல்லாமே வெற்றியா மாறும். உடம்பு ஆரோக்கியத்தை, ஹெல்த் நல்லா இருக்கும், புதுசா தொழில்நுட்பம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கான மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசியல் ஃபீல்டு பட்டை கிளப்புவீங்க. புதுசா தொழில் பண்றவங்களுக்கு தொழிலுக்கான அதிபதியான செவ்வாய் பகவான் 11ஆம் இட லாபத்துல இருப்பதால் தொழில மிகப்பெரிய லாபங்கள் இப்ப வரும். ஏன்னா செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம், தொழிலுக்கான அதிபதி நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல அவர் போறதுனால தொழில பயங்கரமா லாபம் இருக்கும். குழந்தை பாக்கியம் 100% இப்ப கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. செவ்வாய் நேரம் 5ஆம் இடத்தை பாக்குறாரு, குழந்தை ஸ்தானத்தை பாக்குறாரு. அது யாருடைய நட்சத்திரம்? குழந்தைக்காரகன் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்து அவர் குழந்தை ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார்ல. காதல் திருமணத்தை பண்ண வைப்பாரா வைக்க மாட்டாரா? ஏங்க காதலுக்கு அதுக்குள்ளேயும் போயிட்டீங்க? காதல் ஸ்தான அதிபதியை காதல் கிரகமான செவ்வாய் பகவான் எப்படி உங்களுக்கு காதலை காட்டக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதியா, 5ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவானே பார்க்கலாம். கற்பனைக்காரகன் 11ஆம் வீட்டுல இருந்து சந்திரனுடைய சாதனை பார்க்கலாம். இங்க காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணம் உள்ள கலகங்கள் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு வழக்கிலையும் ஜெயிக்கக்கூடிய சூப்பரா இருக்கு. இப்ப நான் கடகத்தை ஏதாச்சும் கெட்டது சொன்னா, ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அவ்வளவு சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா நீங்க ஜாதகத்தை பார்க்காம முடிவு இருக்காதீங்க, தசாபதியை பார்க்காம முடிவு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் இப்ப இருக்கு. இப்ப உங்க நட்சத்திரத்துக்கான ஒரு யோகத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பொறுமை, அமைதி, ஞானம், திறமை எல்லாமே நீட்டா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதா வந்துகிட்டே இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். தலைமை பொறுப்புக்கூடிய அமைப்பு, தன்மானத்தை நீங்க எதுக்குமே பயப்படாங்க. எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே யோகமா இருக்கு. எந்த ஒரு கெட்டது இனிமே நடக்காது. கெட்ட விஷயத்தை தூக்கி போடுங்க, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வந்துகிட்டே இருக்கு. புனர்பூச நட்சத்திரம். அடுத்து பூச நட்சத்திரம், நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம், நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, நல்லா திங்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும். பூசத்தை பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, தடை இருக்காது. நல்ல வேலை ப்ரொமோஷன் தேடி வரும். ஏன்னா இதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு. யாரு பூசத்துல பக்கம் நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் சூப்பரா அமையும் பாத்துக்கோங்க. அடுத்து ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்க கொஞ்சம் பாத்துக்கணும். 23 கொஞ்சம் புதன் வக்கரமா இருக்காரு. எல்லாமே உங்களுக்கு சுலபமா வேலை செய்யும். இப்ப வருமானமா, வேலையா, தொழிலா, உத்தியோகமா, கடனா, நிறைய செலவுகள், நிறைய குடும்பத்துல வர செலவு சுத்தர போயிருக்கு. உங்களுக்கு எதுவுமே கையில நின்று இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆயிலி நட்சத்திரம் உடைய கஷ்டம் கரெக்டா அந்த டேட்டுக்கு அப்புறம், எப்ப 23க்கு அப்புறம் நல்ல ஒரு வருமானமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்போ, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகமோ, நல்ல கமிஷன் வியாபாரமோ, ஐடிஎஃப்லோ, பேங்க்ல வியாபாரங்களோ, ஷேர் மார்க்கெட்டோ, எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமான நேரமாக அந்த ஆயில் சொல்றது சூப்பரா இருக்கு. இப்படி எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே 23க்கு அப்புறம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். அதையும் தாண்டி நிறைய பேர் சொல்றேன், பொதுவா அந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த 3 நட்சத்திரம் பிறந்த அனைவரும் சொல்றேன், எந்த ஒரு முடிவு பண்ணாலும் நீங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பண்ணி பாருங்க, எல்லாமே வெற்றியா மாறும். எப்ப? ஜூலை 16க்கு அப்புறம். உங்களுக்கு திறமை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த ஜூலை 16க்கு அப்புறம் சூப்பரா வேலை செய்யும். கண்டிப்பா மூவ் பண்ணுவோம், உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். வரக்கூடிய ஜூலை மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.